மகர ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 16 முதல் 22, 2026 வரையிலான இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 7ஆம் வீடான கடகத்தில் பயணிக்கிறார். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் உங்கள் 8ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். செவ்வாய் உங்கள் 6ஆம் வீடான மிதுனத்தில் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். புதனும் குருவும் உங்கள் 7ஆம் வீடான கடகத்தில் இணைந்து இருக்கின்றனர். சுக்கிரன் உங்கள் 9ஆம் வீடான கன்னியில் பயணிக்கிறார். சனி உங்கள் 3ஆம் வீடான மீனத்தில் இருக்கிறார். ராகு உங்கள் 2ஆம் வீடான கும்பத்திலும், கேது உங்கள் 8ஆம் வீடான சிம்மத்திலும் பயணிக்கின்றனர். இந்த வாரத்தின் முக்கிய சிறப்பு உங்கள் 7ஆம் வீட்டில் குரு புதன் இணைவு ஏற்படுவதும், ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் 8ஆம் வீட்டிற்கு செல்வதுமாகும். முதலில் 7ஆம் வீட்டில் இருக்கும் குரு புதன் இணைவை பார்ப்போம். 7ஆம் வீடு என்பது திருமணம், வாழ்க்கைத் துணை, கூட்டாண்மை, வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் ஏற்படும் தொடர்புகளை குறிக்கும். உங்கள் விதிப்படி 7ஆம் வீட்டில் குரு சுபமான நிலையில் இருக்கிறார். இதனால் திருமணம், கூட்டாண்மை மற்றும் முக்கியமான உறவுகளில் நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். திருமணத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு துணையின் ஆதரவு கிடைக்கக்கூடும். புதன் 7ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். எனவே உறவுகளில் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் முடிவு எடுக்க வேண்டாம். தொழில் கூட்டாண்மைகளில் ஒப்பந்தங்களை தெளிவாக படித்து செயல்படுவது நல்லது. குருவின் சாதகமான நிலை இருப்பதால் நல்ல ஆலோசனையுடன் செயல்பட்டால் இந்த விஷயங்களை சிறப்பாக கையாள முடியும். குரு புதன் இணைவு தொழில் கூட்டாண்மை மற்றும் வாடிக்கையாளர் தொடர்புகளுக்கும் உதவியாக இருக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். பழைய தொடர்புகள் மீண்டும் பயனுள்ளதாக மாறலாம். உங்களுடைய அறிவு மற்றும் பேச்சுத்திறனை பயன்படுத்தி ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை சாதகமாக முடிக்க வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் ஆகஸ்ட் 17 வரை உங்கள் 7ஆம் வீட்டில் இருப்பதால் திருமணம் மற்றும் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களில் உங்கள் கவனம் அதிகரிக்கும். ஆனால் 7ஆம் வீட்டில் சூரியன் உங்கள் விதிப்படி அசுப நிலையில் இருப்பதால் துணை அல்லது கூட்டாளியின் கருத்துக்களை மதித்து செயல்படுவது நல்லது. உங்கள் கருத்தை மட்டும் வலியுறுத்தாமல் இருவருக்கும் ஏற்ற தீர்வை தேடுங்கள். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் உங்கள் 8ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். 8ஆம் வீட்டில் சூரியன் உங்கள் விதிப்படி அசுப நிலையில் இருப்பதால் முக்கியமான பண விஷயங்கள், ஆவணங்கள், வரி, காப்பீடு மற்றும் கூட்டு நிதி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பதற்றப்படாமல் நிலைமையை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. உங்கள் 6ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருப்பது உங்கள் விதிப்படி சுபமான நிலை. இதனால் வேலைப்பளு இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் கிடைக்கும். போட்டி, எதிர்ப்பு மற்றும் சவால்களை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு பணியை முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கலாம். உங்கள் முயற்சியில் வேகம் இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை தேடுவதற்கான தைரியம் அதிகரிக்கலாம். போட்டித் தேர்வுகளில் இருப்பவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் முன்னேற்றம் காணலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கும் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக சமாளிக்க முடியும். ஆனால் செவ்வாயின் ஆற்றலை கோபமாக வெளிப்படுத்தாமல் உழைப்பாக மாற்றுவது மிகவும் நல்லது. உங்கள் 9ஆம் வீடான கன்னியில் சுக்கிரன் இருப்பது உங்கள் விதிப்படி சுபமான நிலை. இதனால் அதிர்ஷ்டம், பயணம், உயர்கல்வி, ஆன்மீகம் மற்றும் பெரியவர்களின் ஆதரவு போன்ற விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கலாம். தொலைதூர பயணம் தொடர்பான ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகலாம். உயர்கல்வி அல்லது புதிய திறனை கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு நல்ல காலமாக அமையலாம். சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய புதிய அனுபவங்கள் கிடைக்கலாம். குடும்பத்துடன் பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கலாம். பெரியவர்கள் அல்லது வழிகாட்டிகளின் ஆலோசனை உங்களுக்கு எதிர்காலத்தில் பயனுள்ளதாக அமையும். சனி உங்கள் 3ஆம் வீடான மீனத்தில் இருப்பது உங்கள் விதிப்படி சுபமான நிலை. இதனால் முயற்சி, தைரியம் மற்றும் தொடர்புகளில் நிலைத்தன்மை கிடைக்கும்.
நீங்கள் தொடங்கும் ஒரு விஷயம் மெதுவாக நடந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல முடிவை அடைய முடியும். எழுதுதல், ஊடகம், தகவல் தொடர்பு அல்லது விற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு உழைப்பின் மூலம் முன்னேற்றம் கிடைக்கலாம். ராகு உங்கள் 2ஆம் வீடான கும்பத்தில் இருப்பதால் பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை. உங்கள் விதிப்படி 2ஆம் வீட்டில் ராகு அசுப நிலையில் வருகிறது. வருமானம் இருந்தாலும் பணத்தை எங்கு செலவு செய்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். குடும்பத்தில் பேசும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். பணம் தொடர்பான முக்கிய முடிவுகளில் அவசரப்பட வேண்டாம். கேது உங்கள் 8ஆம் வீடான சிம்மத்தில் இருப்பதால் எதிர்பாராத விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். 8ஆம் வீட்டில் கேது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. கூட்டு நிதி, காப்பீடு, வரி மற்றும் முக்கிய ஆவணங்களை கவனமாக கையாளுங்கள். சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு வெளியே நடந்தாலும் அமைதியாக இருந்து சரியான தீர்வை தேடினால் சமாளிக்க முடியும். குருவின் பார்வையை பார்க்கும்போது உங்கள் 7ஆம் வீட்டில் இருக்கும் குரு உங்கள் 11ஆம் வீடான விருச்சிகம், முதல் வீடான மகரம் மற்றும் 3ஆம் வீடான மீனம் ஆகியவற்றை பார்வையிடுகிறார். குறிப்பாக குருவின் பார்வை உங்கள் சொந்த ராசியான மகரத்தின் மீது விழுவது மிகவும் முக்கியமான ஆதரவாக அமைகிறது. இதனால் தன்னம்பிக்கை, தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் எதிர்கால முடிவுகளில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கலாம். 3ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதால் முயற்சிகளில் நல்ல ஆதரவு கிடைக்கலாம். பணவரவை பொறுத்தவரை இந்த வாரம் கலவையான பலன்கள் இருக்கும். 7ஆம் வீட்டில் குரு இருப்பதால் தொழில் மற்றும் கூட்டாண்மை மூலம் வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஒரு நல்ல வாய்ப்பு வரலாம். ஆனால் 2ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். எதிர்பாராத செலவுகள் வராமல் முன்கூட்டியே திட்டமிடுங்கள். தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் இந்த வாரம் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது. 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் போட்டியை எதிர்கொள்ளும் வலிமை கிடைக்கும். 7ஆம் வீட்டில் குரு இருப்பதால் வாடிக்கையாளர்கள், கூட்டாளிகள் மற்றும் முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் அல்லது தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். ஒவ்வொரு முடிவையும் தெளிவாக ஆராய்ந்து எடுத்தால் நல்ல பலனை பெறலாம். தொழில் செய்பவர்களுக்கு போட்டி அதிகமாக இருந்தாலும் அதனை சமாளிக்கும் திறன் இருக்கும். பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது நிபந்தனைகளை முழுமையாக படித்துக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளுடன் வெளிப்படையான பேச்சு அவசியம். வாரத்தின் பிற்பகுதியில் தொழில் தொடர்பான ஒரு முக்கியமான மாற்றம் குறித்து சிந்திக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் 2ஆம் வீட்டில் சனி இருப்பதால் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது போல் உணரலாம். ஆனால் அமைதியாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டால் குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த முடியும். குருவின் பார்வை 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப ஒற்றுமைக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆலோசனையை மதிப்பது நல்லது. திருமண வாழ்க்கையில் 7ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் கேது இருப்பதால் ஆகஸ்ட் 17 வரை சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை பெரிதுபடுத்தாமல் பேசி தீர்த்துக் கொள்ள முடியும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 8ஆம் வீட்டுக்கு சென்றாலும் கேதுவின் 7ஆம் வீட்டு தாக்கம் தொடர்வதால் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. திருமணத்தை எதிர்பார்ப்பவர்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து நன்கு புரிந்து கொண்ட பிறகு அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள். கல்வி மற்றும் குழந்தைகள் தொடர்பாக 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கூடுதல் கவனம் தேவை. மாணவர்கள் தங்கள் ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தினால் நல்ல முன்னேற்றம் பெறலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வது நல்லது. குழந்தைகளிடம் கடுமையாக அணுகுவதற்கு பதிலாக அவர்களின் கருத்துக்களை கேட்டு வழிகாட்டுங்கள். மொத்தத்தில் கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் சவால்களுடன் கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்த வாரமாக அமைகிறது. 6ஆம் வீட்டில் குரு, புதன் இணைவு இருப்பதால் வேலை, போட்டி மற்றும் பிரச்சினைகளை அறிவுடன் கையாளும் திறன் கிடைக்கும். 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கல்வி, குழந்தைகள் மற்றும் முதலீடுகளில் நிதானம் தேவை. 9ஆம் வீட்டு குருவின் பார்வை இல்லாவிட்டாலும் குருவின் தற்போதைய பார்வை உங்கள் 10ஆம்,
12ஆம் மற்றும் 2ஆம் வீடுகளுக்கு கிடைப்பதால் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் வழிகாட்டுதல் கிடைக்கலாம். 2ஆம் வீட்டில் சனி இருப்பதால் 7.5 சனியின் காலத்தில் பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. ஆகஸ்ட் 17க்குப் பிறகு 8ஆம் வீட்டில் சூரியன் வருவதால் முக்கிய ஆவணங்கள் மற்றும் எதிர்பாராத செலவுகளில் கவனம் தேவை. நிதானம், திட்டமிடல் மற்றும் பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த வாரத்தின் சவால்களை நல்ல வாய்ப்புகளாக மாற்ற முடியும். இறைவன் அருளால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும், தொழிலில் முன்னேற்றமும், பணவரவில் நிலைத்தன்மையும் பெருகட்டும்.